காமராஜர் பற்றி சர்ச்சை கருத்து கூறிய எம்பி திருச்சி சிவா மன்னிப்பு கேட்காவிட்டால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு எதிராக மக்கள் வாக்களிப்பார்கள் என தூத்துக்குடியை சேர்ந்த வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜர் குறித்து சர்ச்சையாக பேசிய திமுக எம்பி திருச்சி சிவாவை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சமத்துவ மக்கள் கழகத்தினர், நாடார் அமைப்புகள், இந்து அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி சிவா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் திமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். திருச்சி சிவா ஒன்றும் சாதாரண நபர் அல்ல. அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஒரு நாவடக்கம் இல்லாமல் ஒரு பெருந்தலைவரை, இன்று உலகம் போற்று உத்தம தலைவரை திட்டமிட்டு பேசியுள்ளார். வரும் சட்டமன்ற எலெக்ஷனில் பெரும் பின்னடைவை சந்திக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக திமுக தலையிட்டு திருச்சி சிவா அவர்களை அவருடைய அடிப்படை பொறுப்பிலிருந்தும் கட்சி நிர்வாக பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்படாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.